ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஸ்வீட் கார்ன் வேணும். ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு ஒரு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி மசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி அதையும் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம ஸ்வீட் கார்ன் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 1.5 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தேவை தெரியும் குவான்டிட்டி, அதில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதாவது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டுமே அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பட்டை மிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும். அப்படி சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சில்லி தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உருண்டையாக வச்சு இது மாதிரி தட்டிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா 2 டைம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்ட்டா நல்லா அமுக்கு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி.